திமுக கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல சார், இப்போ விசிகா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், அவங்களுமே வந்து விஜய் ஒரு ஒரு பலமான கட்சியா உருவாகுற பட்சத்தில வந்து அந்த கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவருமே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத மற்ற கட்சிகள் எதுவுமே சொல்லல அப்படிங்கிறதுனால, இவங்களும் சின்ன அதிருப்தியில இருக்கிறாங்கன்ற பட்சத்தில, ஏன்னா எல்லாருமே சீட் அதிகம் கேட்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. விசிகாவும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, முன்னாடிய விட அதிக சீட்டு கேட்போம் அப்படிங்கிறாங்க. இல்லாத பட்சத்தில கூட்டணி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி மாறுவாங்களா, மாறலையான்னு சொல்லி அவங்களுடைய விருப்பம் தான் சார். அது நம்ம எதுவுமே இப்ப யூகிக்க முடியாது. ஏன்னா, அரசியல் காலத்துக்கு இன்னும் காலங்கள் இருக்கு. நம்ம ஏப்ரல் மாதம் நெக்ஸ்ட் இயர் வரலாம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்பயே உடனே ஒண்ணும் கணக்கு போட முடியாது. ஏன்னா, சில விஷயங்கள் வந்து சில கட்சிகள் வந்து அவங்க டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. வெளில சொல்ல மாட்டாங்க. ம், ம். அது வெளியில வரும்போது தான் தெரியும் யாரோட யார் கூட்டணின்னு சொல்லிட்டு. அதே மாரி தமிழக முதலமைச்சருக்கு வந்து ஒரே நம்பிக்கை வந்து அவர் மக்களுக்கு இந்த 4 வருடமா செய்யக்கூடிய நலத்திட்ட உதவிகள். இன்னைக்கு எந்த மூலையில பார்த்தாலும் எங்கேயாவது நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டே இருப்பாங்க. ம். அது மாரி டிஎம்கேவை பொறுத்தவரை நலத்திட்ட உதவிகள் கடந்த 4 ஆண்டுகாலும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ம். அவர் செஞ்ச நலத்திட்ட உதவிகள், மக்கள் பணிகள் மட்டுமே அவருக்கு கூட்டணியின் பலமா நிக்குமே தவிர, மற்ற கூட்டணிகள் வருமா வராதான்றது எங்களுக்கு கவலை கிடையாது. முக்கியமா எங்க தலைவருக்கு கவலை கிடையாது.